பொழுது உங்கள் எல்லார் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நேரம் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவரை முழு இருதயத்தினாலத்திலிருந்து அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வேதம் சொல்லுகிற நம்ம பார்க்குறோம். 1 சங்கீதம் 1வது வசனம் நாங்கள் பார்த்தோம்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், ஆவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நீர்கால அண்டையில் நடப்பட்ட செழிப்பான மரத்தை போல எப்பொழுதும் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு அநேகர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் ஆண்டவர் மீது வைத்த அந்த நம்பிக்கையிலே குறைவுபட்டவர்களாய் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான ஆலோசனைகளுக்குள்ளே அவர்கள் சிக்கி தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அப்படியான ஆலோசனைகளுக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்கள் அல்ல. காரணம், நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நடத்துகிறவர் இருக்கிறார். ஆமேன், ஒரு ஆமேன் சொல்லுவோம். காரணம், சங்கீதம் 32:8 படி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தின்படி நமக்கு அந்த ஆலோசனையை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகையால் அப்படியானால் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து, கர்த்தருடைய வேதம் என்ன எங்களுக்கு சொல்லுது, அவர் எப்படியான வழிகளை நமக்கு காண்பிக்கிறார், நாம் எப்படி நாங்கள் அவருக்குள்ளே ஜீவிக்க வேண்டும் என்ற கூடிய ஒரு நல்ல ஆலோசனைகளை அவர் நமக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய வேலை ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையாக இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், அநேக நேரம் நம்ம நிறைய இடங்களில் போய் நம்ம ஒவ்வொருவரையும் சந்திக்கும் போது நம்ம பார்க்குறோம், அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி ஓடி சுகபோகனங்களுக்காக வீணான காரியங்களுக்கு அவர்கள் போய் நின்று அதுக்கு செவி கொடுத்து அப்படி ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளான அப்படி அல்ல. நாம் சரியாக நடக்க வேண்டிய பிள்ளைகள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியாக நிற்க வேண்டிய பிள்ளைகள், அநேகருடைய மனம் திரும்புதலுக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கை மாறணும். நாங்கள் அப்படி பார்த்தோம்னா மத்தேயு 3:8 ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பார்க்குறோம், நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் சொல்லி நாம் அநேகருக்கு முன்பதாக நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படியாய் எதிர்பார்க்கிறது நம்ம பார்க்குறோம். ஆமேன். ஸோ கர்த்தர் நல்லவர். அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடத்த நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்வோம். அதற்காக நாம் முயற்சி செய்வோம். அவர் சமூகத்தில் காத்திருப்போம். அவர் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்துவாராக. அதே மாதிரி அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு பாத்திரமாய் நம் வாழ்க்கை முறைகளை நம்ம மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுவின் மகா கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவாராக. ஆமேன். ஸோ கொடுக்கப்பட்ட இந்த தருணத்துக்காக உங்கள் மத்தியில் இதை பேசும்படி கர்த்தர் என்னை அழைத்ததுக்காக அவருக்கு முதற்கணும் நன்றிகளை செலுத்தி நான் சிறந்தாழ்த்தி இயேசுவின் நாமத்தையே நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆமேன்.